அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எமக்கெல்லாம் உறுதி தூதராக வந்த எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் எம்முடைய சுன்னத்துல் முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாசலுடைய அதற்கு கீழ் இயங்கக்கூடிய அல் ஃபஜ்ர் குர்ஆன் மதரசாவுடைய 7வது அவார்டிங் செரமனி விருது வழங்கும் விழாவில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில், எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு பிரதேசங்களிலும் இல்லாத ஓர் திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய, அது மாத்திரமில்லாமல் அதோடு சம்பந்தப்பட்ட மார்க்க விஷயங்களை தெரிந்த ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை வருடா வருடம் நாங்கள் வெளியேற்றுவது என்பது உண்மையிலேயே அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த பிள்ளைகள் 4 வருடங்களாக எம்முடைய பள்ளிவாசலில் சிறந்த முறையில் குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக பயிற்றப்பட்டு இன்றைய தினம் அவர்கள் தங்களுடைய சர்டிபிகேட்களை, அதாவது சான்றிதழ்களை பெறக்கூடிய வைபவமானது உண்மையிலேயே நிறைய பெற்றோருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. இந்த நிகழ்வின் ஆரம்ப அங்கமாக இந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட சிலரை நான் வரவேற்புரை மூடாக வரவேற்றுக் கொள்வதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக சுன்னத்துல் முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாசலுடைய கௌரவ தலைவர் எம்ஆர்எம் நஃபீஸ் அவர்களை இந்த விழாவுக்கு வருகை தந்ததுக்கு தருவாறு வரவேற்றுக் கொள்வதோடு, அத்தோடு எம்முடைய பள்ளிவாசலில் முன்னாள் தலைவர் சகோதரர் ரஃபீக் ரஹ்மான் அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு, அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய பள்ளிவாசலுடைய செயலாளர் ஜம்ஹர் இர்ஃபானி அவர்களையும், அதே போல இக்ரா பாலர் பாடசாலையுடைய தலைவர் சகோதரர் சப்ராஸ் அவர்களையும், இக்ரா பாலர் பாடசாலையுடைய முன்னாள் தலைவர் சகோதரர் ஏஎஸ்எம் ஃபைசல் அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு, ஐஏஆருடைய முன்னாள் செயலாளர் அஷேக் ஒய்ஸ் மௌலி அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு, தொடர்ந்தும் கல்கஸ்பிரிய பிரதேசத்துடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சகோதரர் யூஜேஎம் சஃப்ரின் அவர்களையும் வருக என்று வரவேற்றுக் கொள்வதோடு, அத்தோடு எங்களுடைய இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சுன்னத்துல் முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாசலுடைய ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், பள்ளிவாசலில் பணியாற்றக்கூடிய இமாம், அதே போல இந்த எங்களுடைய அல் ஃபஜ்ர் குர்ஆன் மதரசாவுடைய அதில் இந்த படிப்பிக்கக்கூடிய ஆசிரியைகள், அந்த மதரசாவுடைய கௌரவ அதிபர் ஷேக் லுத்ஃபுல்லா காசிமி, அது மாத்திரமில்லாமல் நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், எங்களுடைய விழாவுக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதார உதவிகளை செய்த நிறைய பொருளாதார உதவிகள் செய்த சகோதரர்கள், இவர்கள் அனைவரையும் அன்போடு இந்த விழாவுக்கு நான் வருகை தருமாறு வருக என்று வரவேற்றுக் கொள்வதோடு, அது மாத்திரமில்லாமல் இரவு பகல் என்று பாராமல் இந்த பிள்ளைகளுக்கு நிறையவே இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக வேண்டி பிள்ளைகளை ஆர்வமூட்டிய ஆசிரியைகள், அதே போல பிள்ளைகளுக்கு பின்னால் நிறைய மெனக்கட்ட அவருடைய பெற்றோர்கள், இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய எங்களுடைய குர்ஆன் மதரசாவுடைய மாணவிகள், அவருடைய பெற்றோர்கள், மேலும் யாருடைய பெயரெல்லாம் நான் மறந்து விட்டேனோ அல்லது விடுபட்டதோ இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் வரவேற்றுக் கொள்வதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அஹ்லன் வசஹ்லன் ஒமர்ஹபன். இந்த நல்ல நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வாக எங்களுடைய இந்த வருகை தந்த எங்களுடைய பெற்றோர்கள், ஏனைய மாணவ மாணவிகளுக்கு இல்முடைய அவசியம், ஏன் நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிற விடயத்தை பற்றி ஒரு முக்கியமான உரையாற்றுவதற்காக வேண்டி ஐஏஆருடைய முன்னாள் செயலாளர் அஷேக் ஒய்ஸ் மௌலி அவர்களை அன்போடு வருமாறு அழைப்பு விடுக்கிறேன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد இப்பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் உட்பட அதன் நிர்வாக உறுப்பினர்களே, அல் ஃபஜர் மദ്രസാவின் நிர்வாக சபை தலைவர் உட்பட அதன் நிர்வாக உறுப்பினர்களே, இப்பள்ளிவாசலின் முன்னாள் தலைவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் ஊர் பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எமது எதிர்கால தலைவிகளாக திகழவிருக்கும் அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே ஏகப்பட்ட படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். மனித இனம், மிருக இனம், பறவை இனம், இது போன்ற பல படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனித இனம் தவிர்ந்த ஏனைய அது மிருக இனங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், அவைகளுக்கு இப்படியான பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுவதில்லை. அவைகளாகவே அவைகளுக்கு தேவையான கல்வியை கற்றுக்கொள்கின்றன. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையில் அந்த நடைமுறை சாத்தியமில்லை. மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. சிறுபராயம் முதலே அவர்களுக்கு தேவையான கல்வியையும் பயிற்சியையும் நல்லொழுக்கத்தையும் மனித விழுமியங்களையும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் எமது ஊரில் மாத்திரமல்ல, எமது நாட்டிலும் உலகத்திலும் இஸ்லாமிய வரம்பு வரையறைகளை பேணி மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுக்கின்ற சரியான ஒரு அமைப்பை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஊர் மக்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கத்தை வஹீயை படிக்கக்கூடிய களம் மிக சிறப்பாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இப்படியான களங்கள் ஏனைய ஊர்களில் அறவே இல்லை என்று சொல்லாவிட்டாலும் மிக குறைவாக காணப்படுகின்றது. அவர்கள் உலக கல்விக்கும் ஏனைய விடயங்களுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த மார்க்க கல்வியை படிக்கின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் மிக குறைவாக இருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கல்வி என்பது கட்டாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண் பெண் இருபாலர் மீதும் கல்வியை படிப்பது கட்டாயம், ஃபர்த். அதாவது அதை படித்தால் நன்மை, இல்லை என்றால் படிக்காமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றம். இது மார்க்கத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம். ஃபர்த் கடமை என்றார்கள். கடமை என்று சொன்னால் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் தண்டனை. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக தாய்மார்களே, இது நல்ல சந்தர்ப்பம். மிக சிறப்பான களங்கள் இங்கே அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனை சரியான முறையில் உபயோகப்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு
கல்வியை பெற்றுக் கொடுக்க நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும். கல்வி வளம் என்பது மிக பிரதானமான ஒரு வளம். இந்த வளத்தின் ஊடாகத்தான் ஏனைய எல்லா அம்சங்களும் கட்டமைக்கப்படுகின்றன. கல்வி என்ற வளம் ஒழுங்காக கட்டமைக்கப்படாத போது ஏனைய எல்லா அம்சங்களும் சீர்கட்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். அத்தோடு மார்க்கம் ஏனைய மார்க்கங்களை விட இஸ்லாம் மார்க்கம் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. உங்களுக்கு தெரியும், குர்ஆனின் முதல் வசனமே படிப்பீராக வாசிப்பீராக என்ற வசனத்தோடு தான் திருமறை குர்ஆன் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஏனைய மதங்களை விட அறிவியலை தூண்டுகின்ற ஆராய்ச்சிகளை தூண்டுகின்ற ஒரு மதமாக நாங்கள் இஸ்லாத்தை பார்க்கலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ப்ரூனோ என்று ஒருத்தர் 1600 ஆண்டு 1600 பிப்ரவரி 1 எரித்து கொலை செய்யப்பட்டான் இத்தாலியில். இவன் ஒரு அறிஞன், ஆய்வாளன். ஆனால் இவன் சொன்னான், பூமி அல்ல மையம், சூரியன்தான் மையம். பூமி உருண்டை, தட்டை இல்லை என்ற கருத்துக்களை அன்று மக்களுக்கு சொன்ன பொழுது கிறிஸ்தவ திருச்சபை அவனுக்கு சித்திரவதை செய்து அவனை எரித்தே கொலை செய்தார்கள். அவனுடைய ப்ரூனோ என்ற அறிஞன். அதே போன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சோக்ரட்டிஸ் என்ற ஒரு அறிஞன். இந்த அறிஞனையும் அந்த சமூகம், குறிப்பாக மதவாதிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதே மாதிரியான விஞ்ஞானபூர்வமான அறிவியல் கருத்துக்களை சொன்னதற்காக அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கும்படி அன்றைய ஆட்சியாளர்களும், பெரும்பாலும் ஆட்சியாளர்கள் மத தலைவர்களுக்கு கட்டுப்பட்டே இருந்தார்கள். அப்போது சொன்னார்கள், சாக்ரட்டிஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும், மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இல்லை என்றால் உன்னை நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று சொன்ன பொழுது சாக்ரட்டிஸ் அதனை செய்ய மறுத்து விட்டான். அப்போது அன்றைய ஆட்சியாளர்கள் செய்த வேலை என்னென்று சொன்னால், கோணியம் என்ற ஒரு விஷத்தை சாக்ரட்டிஸுக்கு கொடுக்கின்றார்கள். ஏன் அந்த கோணியம் என்ற விஷத்தை தெரிவு செய்தார்கள் என்று சொன்னால், அதை ஒரு மனிதன் அருந்தும் போது முதலில் அவனுடைய 2 கால்களும் செயலிழந்துவிடும். அப்போது அவன் மண்டியிடுவதை போன்று கீழே விழுந்து விடுவான். இவ்வாறுதான் கோணியம் என்ற விஷத்தை சாக்ரட்டிஸுக்கு கொடுத்து அவனை கொலை செய்தார்கள். பிற்காலத்திலே வந்த வரலாற்று ஆசிரியர்கள் அந்த சம்பவத்தை எழுதும்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்று சாக்ரட்டிஸ் இல்லை, சாக்ரட்டிஸுக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளுடைய பெயர்களும் வரலாற்றில் இல்லை, ஆட்சியாளர்களுடைய பெயர்களும் இல்லை. ஆனால் சாக்ரட்டிஸ் இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டும் மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றான். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார், அந்த வரலாற்று ஆசிரியர், சாக்ரட்டிஸே, நீ அல்லவா விஷம் மருந்தினாய், ஆனால் அவர்களல்லவா இறந்து போனார்கள் என்று. நான் ஏன் இந்த சம்பவங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி ஏராளமான சம்பவங்கள் நாங்கள் வரலாறு நெடுக பார்க்கலாம். இஸ்லாம் அல்லாத மதங்கள் அறிவியலுக்கு எதிராகவும் ஆராய்ச்சிகளுக்கு எதிராகவும் செயல்பட்டிருக்கின்றன. அறிஞர்கள் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், விஷம் அருந்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் ஆய்வு செய்யும்படியும் அறிவியலை அதில் ஈடுபடும்படியும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதனால்தான் நாங்கள்லாம் நினைக்கின்றோம், ரைட் பிரதர்ஸ் தான் ஃப்ளைட்டை கண்டுபிடித்தவர்கள் என்று முதலில். ஆனால் அதற்கு முன்னால்
ஃபிர்னாஸ் இப்னு அப்பாஸ் என்ற ஒரு அறிஞர் ரைட் பிரதர்ஸுக்கு முன்னால் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார். அவர்கள் அந்தலூஸை சேர்ந்த ஒரு அறிஞர். அதே போன்று இந்த ஆபரேஷன் சம்பந்தமான விடயங்களையும் அந்தலூஸை சேர்ந்த ஒரு அறிஞர் கண்டுபிடித்திருக்கின்றார். இவ்வாறு இஸ்லாம் பல ஆய்வுகளை செய்து இந்த உலகத்துக்கு சொல்லி இருக்கின்றது. ஆனால் அநேகமானவைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது சர்வதேச ஒரு மார்க்கம். இது நல்ல விடயங்களை ஆய்வு செய்யும்படியும் அதிலே அவைகளை பற்றி படித்து கொள்ளும்படியும் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லுகின்றான், நீங்கள் ஒட்டகத்தை நான் எவ்வாறு படைத்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று. அதனை ஒரு ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர் மிக அற்புதமான விஷயங்களை அதை பற்றி கூறுகின்றார். அது என்ன, அதை குர்ஆனை படித்துவிட்டு தான் அந்த ஆய்வில் இறங்குகிறார். இது போன்று பல விடயங்கள் வரலாற்றிலே நாங்கள் காண கிடைக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகள் அநேகமாக உங்களுடைய பராமரிப்பில் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பம். இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற சொத்துகளில் மிக சிறப்பான சொத்து கல்வி சொத்து தான். ஆகவே இதில் நீங்கள் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். அடுத்ததாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களை வளர்த்தெடுப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அவைகளையும் கவனத்தில் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அத்தோடு இந்த பள்ளிவாசல் மாஷா அல்லாஹ் மிக சிறப்பாக இந்த விடயங்களை முன்னெடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்க சிறப்பான ஒரு விடயம். இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்கி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.